கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரே ஆனால் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் என் வாழ்க்கையில எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குது, அந்த ஸ்டோரியை யாரிடத்திலும் நீங்க சொல்ல முடியாம இருக்கலாம். ஒருவேளை அதை கேட்கிறதற்கு கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்துகிற பாதை அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குமானால் நான் நம்புறேன் இந்த ஸ்டோரி உங்களை அழிப்பதற்காக அல்ல. ஒரு நாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கோலியாத்தை எதிர்க்கிறதற்கு, கர்த்தர் பெரிய இடத்திற்கு போவதற்கு, பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கு, பெரிய சவால்களை சந்திப்பதற்கு இந்த ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய காரணமாய் அமைய போகிறது. நினைத்திராத நேரத்துல, நீங்க யோசிக்காத நேரத்துல ஆண்டவர் திடீர்னு என்னை இந்த ஒரு பாதையில நடத்தினாரு. இந்த மாதிரி ஒரு கதை என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. வெளியில தெரியாததை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதுனுடைய தலையை உயர்த்த கூடுமானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஸ்டோரிய ஆமே நான் அதை கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஆண்டவர் தான் அந்த பாதையில உங்களை நடத்தினார். அந்த காரியம் உங்களுக்கு தீமை அல்ல. இது அநேகருடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் மாற போகிறது.